அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய் காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அமித்ஷாவுக்கு ஆட்டம் காட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் புது வகையான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுட்டாங்க. இது ஒரு புதிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு தமிழ்நாட்டு அரசியலில். எதிர்பார்க்காத திருப்பமாக இப்படியுமா நடக்குன்னு சொல்லி அதிர்ச்சியில் அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. திமுகவை விட்டு காங்கிரஸ் விலகினா அது திமுகவுக்கு தாங்க நல்லதுன்னு சொல்லி பலரும் கருத்து சொல்கிறாங்க. காரணம், காங்கிரஸுக்கு போதுமான அளவு இங்கே வாக்கு கிடையாது. என்ன வாக்கு இருக்குன்றதை நம்ம பீகாரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்படிப்பட்ட காங்கிரஸை சுமக்கிறத விட கலட்டி விட்டுட்டா அவங்களுக்கு கொடுக்குற சீட்டுகளை தேமுதிக பாமகவோட ராமதாஸ் அணிக்கெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் பலமாக இருக்குன்னு சொல்லி திமுகவில் சில முக்கிய புள்ளிகள் தலைமையிட்ட சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்படி திடீர்னு ஒரு புது குழப்பம் இந்த பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கிறதுக்கு என்ன காரணம், இதற்கான முயற்சி யார் பண்ணுறாங்க, இது எங்கே போய் முடியுங்கிற சில சரியான உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த பீகார் தேர்தலில் எதிர்பார்க்காத வீழ்ச்சியை காங்கிரஸ் சந்தித்த பிறகு பரவலாக காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன ஒரு நிலைமைன்னா, பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள அந்த உறவு, மாவட்ட அளவிலான உறவுகள் பல இடங்களில் சரியில்லை. திமுகவுடைய தலைமை மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு அண்ணன் தம்பி உறவோட அன்பாக பழகுறாங்க. அவர்களுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமை இருக்குது. ஆனால் அது மாதிரியான ஒரு நிலைமை வேறு மாவட்டங்களில் இல்லைங்கிற மாதிரி ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒரு கருத்து தான் இப்போ ட்ரெண்டிங் ஆகி வருது. அந்த தாவேகா குறித்து நிருபர்கள் செல்வ பெருந்தகிட்ட ஒரு கேள்வி கேட்குறதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, மக்களுக்காக தொடர்ந்து போராடும் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக போராடுது அப்படின்னு இவர் பாராட்டுறது நிச்சயமாக திமுகவுடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் தலைமைக்கும் கொஞ்சம் மன வருத்தத்தை முகச்சுளிப்பத்தானே ஏற்படுத்தும். இவருடைய இந்த பேட்டியை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு அடித்தளம் போடுறாங்க, அதுபோல தானே இது தெரியுதுங்கிற மாதிரி திமுக தரப்பில் பேச ஆரம்பிக்கிறாங்க. காரணம் 2026 ஜனவரிக்குள்ள காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி முடிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறதாவும் சில செய்திகள் கிசுகிசுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, சமீபத்தில் பீகாரில் பாஜக மிக அபரிமிதமான வெற்றி, பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்பார்க்காத அளவுக்கு 202 இடங்களில் இடம் பிடிச்சது ஒரு பக்கம் இருக்க, இதுவும் ஒரு அதிர்ச்சியான செய்தி. காங்கிரஸ் வெறும் 5 இடங்களில் மட்டும் ஜெயிச்சு மற்ற எல்லா இடங்களையும் தோற்று போனதும் ஒரு அதிர்ச்சியான செய்தி. இதனால் தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2026 தேர்தலில் காங்கிரஸுக்கு வழங்கக்கூடிய சீட்டுகளை குறைச்சி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறதா ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதை பயன்படுத்தி கொண்ட சில காங்கிரஸில் உள்ள திமுகவை பிடிக்காத சில தலைவர்கள் எப்படியாவது காங்கிரஸையும் திமுகவையும் கூட்டணியிலேருந்து கலட்டி விட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமற்ற செய்தி இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு. 2026 ஜனவரிக்குள்ள காங்கிரஸ் தாவேகா கூட்டணி முடிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும், அதில் அதிமுகவும் பாஜக கூட்டணியிலேருந்து விலகி காங்கிரஸ் தாவேகா அணிக்கு அந்த அணிக்கு தலைமையேற்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு செய்தி அடிபடுது. இதற்கான முயற்சியை அதிமுகவில் உள்ள சில 2ஆம் கட்ட முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்படி ஒருவேளை அதிமுக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவானா, அந்த உருவாகிற பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்ற இடதுசாரி கட்சிகள் கூட இந்த அணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மூத்த ஒரு திமுகவை பிடிக்காத காங்கிரஸ் தலைவர் கருத்து சொன்னதாகவும், அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி தகவல் சொன்னதாகவும் அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்தி பரவுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்டிபிஐ இருக்குது பார்த்தீங்களா,
எஸ்டிபிஐடைய நிலைமை பரிதாபமாக இருக்குது. அது ஒரு இஸ்லாமிய கட்சியாக இருந்தாலும் ஏற்கனவே அதிமுகவில் தான் கூட்டணியில் இருந்துச்சு. அந்த அதிமுக பாஜக அணியில் சேராதுன்ற மதுரை மாநாட்டில் வந்து உறுதி கொடுத்த எடப்பாடி பழனிசாமியுடைய வார்த்தையை ரொம்ப நம்பி இருந்த நெல்லை முபாரக் வந்து அடுத்த மாதமே திடீர்னு பல்ட்டி அடித்து அந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தவுடனே அப்செட் ஆகிட்டு அதிமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தாலும் வந்த பிறகு திமுகவுடைய தலைமை மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. சந்தித்தாலும் எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்வீட்டும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் அவர் இருக்கிறதுனால இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்மளுக்கு ஒரு நல்லதாச்சே, நம்ம அதில் சேர்ந்துருவோமேங்கிற ஒரு விருப்பத்தில் எஸ்டிபிஐ இருக்கிறதாகவும் தகவல் வருது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட திமுகவில் உள்ள தலைமை முக்கியமான நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வீண் வதந்திங்க. காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போனால் அவங்களுக்கு தான் நஷ்டம். காரணம் வந்து திமுக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் எம்எல்ஏ சீட்டுங்க. அதனால் வந்து திமுக விட்டு காங்கிரஸ் போகவும் போகாது, திமுக விட்டு காங்கிரஸ் போகிறத திமுக விரும்பவும் செய்யாது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, குங்குநாடு மக்கள் கட்சி, அதே போன்ற எல்லா கட்சிகளுமே, கமலஹாசன் கட்சி உட்பட்ட அத்தனை கட்சிகளுமே வந்து உறுதியாக ஒன்றா இருக்கிறோம். நாங்கள் இந்த கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி, அதனால் இது பிரிகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏதாவது வதந்திகளை சொல்லிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து சொல்கிறாங்க. இவங்க நம்பிக்கை இப்படி இருக்கிறப்ப ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிற கோஷத்துக்கு எடப்பாடியை பணிய வைக்கிறதுக்கு அமித்ஷா முயற்சி எடுக்கிறாருன்னு சொல்லி அந்த முயற்சிக்காக விரைவில் தமிழகம் வர இருக்கிறாரு. அப்படி வரக்கூடிய தருணத்தில் ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களையும் சரி கட்டி அதிமுக அணியில் பாஜக சீட்டு வாங்கி அந்த ஓபிஎஸ் டிடிவிக்கு கொடுத்து ஒரு பலத்தை ஏற்படுத்தி தேமுதிக பாமகவுடைய அன்புமணி அணியெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பலமான அணியை ஏற்படுத்துறதுக்கு அமித்ஷா திட்டம் போட்டிருக்காருன்னு அந்த பக்கம் ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் வேறு மாதிரி செய்தி என்னென்னா, கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. 2026 தேர்தலில் யார் ஜெயிக்கிறது, யார் ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதுல எல்லாரும் குறியாக இருக்கிறாங்க. சாதாரண கட்சிகள் கூட இப்போ தனக்கு அதிகாரம் வேணுங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த பக்கம் வேண்டுமானாலும் யாரும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் உறுதியாக எந்த பக்கம் வேணாலும் நிச்சயம் போவோம்னு சொல்லி பகிரங்கமாக தெரிவிச்சிட்டாங்க அந்த தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அவங்க பேட்டியில் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய முடிவை வந்து ஜனவரியில் டிசம்பர் இறுதியில் அறிவிப்போம், ஏன் அதுக்கு பிறகு கூட அறிவிப்போன்ற ஒரு உறுதியற்ற நிலையை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தேமுதிக தரப்பில் 15 சீட்டும் 20 பெரிய ஸ்வீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் எதிர்பார்த்து 2 பக்கமும் டிமாண்ட் வைக்கிறதாகவும் செய்திகள் வருது. திமுக தரப்புலையும் இந்த டிமாண்டை வச்சுருக்காங்களாம், அதிமுக தரப்புலையும் இந்த டிமாண்டை வச்சுருக்காங்களாம். அதே போல் பாஜக தரப்புலையும் அவங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து தேமுதிகவுக்கு வந்து மிகப்பெரிய வழக்குகள் எதுவும் பெண்டிங் இல்லை. அதனால் அவங்க எந்த பக்கம் போனாலும் பயப்படாமல் போவாங்க. அவங்களுக்கு தேவை சீட்டும் ஸ்வீட்டும் அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. இன்னொரு பக்கம் பாருங்கள், 2026 தேர்தல் நீங்கள் யார் எப்படி நீங்கள் மோதிக்கிட்டாலும் முட்டிக்கிட்டாலும் நாங்கள் வந்து தனிச்சே நிற்போம். ஏற்கனவே 8.5% வாங்கியிருக்க நாங்கள் இந்த முறை கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிப்போம், இல்லாட்டி ஆட்சியை நிர்ணயிக்கிற இடத்துல இருப்போம்னு சொல்லி நாம் தமிழர் வந்து கையை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் யார் என்ன வேணாலும் பேசிச்சங்க, ஆட்சியை பிடிக்க போகிறது நாங்கள் தான், அந்த 202 பீகாரில் பாஜக பிடிச்சிச்சுங்கிறது எனக்கு நம்ப முடியலை, ஆனால் தமிழ்நாட்டில் எங்கள் அணி வந்து 200 பிடிக்கும், 200 எங்கள் இலக்குன்னு சொல்கிறாரு. என்ன தான் நடக்க போகுது, அரசியலில் என்ன தான் நடக்குது, முடிவு என்னவாக இருக்கும்,
இவ்வளவு குழப்பமான செய்திகள் வந்து திடீர்னு தினசரி அப்டேட் ஆகிட்டு இருக்கேங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.